ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து 1 மினி கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி அவுட் ஆஃப் த மணியில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிசர்ச் அட்வைசர். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவே, நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டி பேஸ் பண்ணி எப்படி 1 மினிட்டில் அவுட் ஆஃப் த மணி எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம பண்ணக்கூடிய ட்ரேடு வந்து 1 மினி கேண்டி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். அதான் 1 மினி கேண்டி மாற்றிக்கிறோம். 1 மினி கேண்டி மாற்றிக்கிறோம். ஓகேவா, ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு நான் கான்செப்ட் படிச்சுன்னா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து 1 மினி கேண்டி வச்சுக்கிட்டு மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸில் இருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகணும். அந்த லோவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த லோவில் ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். அந்த ஹையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டு ஹையை பிரேக் பண்ணால் கால் சைடு இருக்கிற அவுட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே புட் சைடை கீழே உடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, லோ உடச்சிச்சின்னா புட் சைடு இருக்க அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்னா ஹையை உடச்சிச்சின்னா உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு புல்பேக் எடுத்து அந்த புல்பேக்கோட ஹையை உடச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் அவுட் ஆஃப் த மணியில் கால் ப்ரைஸில். இதுவே லோ உடச்சினா நம்ம ஒன்றும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு புல்பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த லோ உடச்சா மட்டும்தான் நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணியான புட் சைடை என்ட்ரி எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்கள் சார்ட்டில் பார்க்க உங்களுக்கே தெரியும். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து 70 to 100 இருந்துச்சுன்னா நீங்கள் 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 40 to 70 இருந்துச்சுன்னா நீங்கள் 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 20 to 30 இருந்துச்சுன்னா நீங்கள் 3 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா, நம்ம எடுக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுக்க போகிறோம். ஏன் நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுக்கிறோம்னா, ஏன்னா கரண்ட் வீக்கில் வந்து டைம் டிக்கே ஈஸியாக வந்துடும், நிறைய வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுத்தோம்னா டைம் டிக்கே கொஞ்சம் கம்மியாகும். அதனால் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணிடலாம். அதுக்காக நம்ம அவுட் ஆஃப் த நெக்ஸ்ட் வீக்கோட அவுட் ஆஃப் மணி எடுக்க போகிறோம். ஓகேவா, வாங்க சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சு. ஓகேவா, இன்றைக்கி தேதி வந்து 11ஆம் தேதி. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான வீடியோ. இது வந்து எப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஹையை உடச்சிருக்கு. இப்படி உடச்சிச்சுன்னா இந்த சினாரியோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ. ஓகேவா, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இன்றைக்கி தேதி 11ஆம் தேதி. ஓகேவா, பார்த்துங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி மேலே ஹை வச்சுட்டு கீழே லோ ஃபார்ம் ஆகும். ஓப்பன் இருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகணும். ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கணும். இங்கே ஓப்பன் இருந்து லோ கீழே இறங்கிட்டே இருக்குது. ஓகேவா, கீழே இறங்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த லோவை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, ரைட்டு, ஓகே. இப்போ இந்த லோ ப்ரைஸில் ஒரு ஹை ப்ரைஸ் ஃபார்ம் ஆகும். அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். லோ வந்து பாருங்கள், ஹை ஒரு ஃபார்ம் ஆகும். இந்த வந்து ஹை இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஹையை நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஹையை நோட் பண்ணி வச்சு. ஓகேவா, இப்போ வந்து கான்செப்ட் என்னென்னா, இந்த ஹையை உடச்சிட்டோன்னா மேலே ஏறுவேன். அப்போனா கால் சைடுக்கு அவுட் ஆஃப் தான் எடுத்துக்கலாம். இதுவே இந்த லோவை உடச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து புட் சைடுக்கு அவுட் ஆஃப் தான் எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்னா இந்த ஹையை உடச்சி க்ளோஸ் வச்ச பிறகு ஒரு புல்பேக் எடுத்து அந்த புல்பேக்கர் கையை உடச்சா மட்டுமே நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணியான கால் சைடு எடுக்கிறோம். அதேமாரி இந்த லோ உடச்ச உடனே வெண்டி எடுக்கக்கூடாது. லோ உடச்ச பிறகு ஒரு புல்பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த செகண்ட் லோ உடச்சிச்சின்னா அப்போ தான் நம்ம வந்து புட் சைடு அவுட் ஆஃப் த மணி எடுக்க போகிறோம். ஓகேவா, நல்லா என்ன வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ மார்க்கெட் எப்படி ஒர்க் பார்ப்போம். மார்க்கெட் வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகிட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லோ வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. ஹை ஃபார்ம் ஆகிட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் பாருங்கள் இந்த நம்ம சொன்ன இந்த ஹையை உடச்சிச்சு. அப்போ நம்ம மார்க்கெட் வந்து மேலே போகும் தெரிஞ்சு போச்சு இப்போதைக்கு. ஓகேவா, இருந்தாலும் நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்னா வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க, ஒரு புல்பேக் ஆகணும். மார்க்கெட் உடச்சாலுமே உடச்சிட்டு ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். இந்த ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஹை ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஹை நோட் பண்ணிக்கணும். வச்சுக்கோங்க, உங்கள் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து வச்சுக்கோங்க
ஹையை உடச்சிச்சு. உடச்ச பிறகு ஒரு ஹை ஃபார்ம் ஆகிற பிறகு ஒரு புல்பேக் ஆகணும். மார்க்கெட் புல்பேக் ஆகுது, ரைட்டாக புல்பேக் ஆகுது. புல்பேக் ஆனாலுமே நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்னா, இந்த செகண்ட் ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, நான் வச்சுக்கோங்க. இப்போ பார்ப்போமா, பாருங்கள், மார்க்கெட் வந்து புல்பேக்காக கீழே இறங்குது. ஓகேவா, பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக இந்த லோ உடச்சிட்டேன். லோ உடச்சா என்னது, நம்ம வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் புட் சைடு எப்போ என்ட்ரி எடுக்கணும்னா, ஒரு புல்பேக் ஆகணும். மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், லோ உடச்சிட்டேன். இருந்தால் நம்ம புட் சைடு போகணும்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலுமே நம்ம கன்ஃபார்ம் புட் சைடு போகணும்னா புல்பேக் ஆகணும். அந்த புல்பேக்கை அந்த லோ செகண்ட் லோ உடைக்கணும். பாருங்கள், இங்கேருந்து உடச்சி ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகிட்டான். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ. ஓகேவா, செகண்ட் லோ ஃபார்ம் ஆகிட்டான். இப்போ இந்த செகண்டை உடச்சி க்ளோஸ் வச்சா மட்டுமே நம்ம வந்து புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணணும். எந்த சைடு மார்க்கெட் மூவ் செக் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், மார்க்கெட் பாருங்கள், கீழே இறங்கி நான் வச்சுக்கோங்க. இந்த லெவலில் உடச்சா மட்டுமே, உடச்சி க்ளோஸ் வச்சா மட்டுமே புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். அதேமாரி மேலே வந்து இந்த செகண்ட் ஹை பாருங்க, இதை உடச்சி க்ளோஸ் வச்சா மட்டுமே கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் பார்ப்போம். பாருங்கள், மார்க்கெட் வந்து லோ ஃபார்ம் ஆகி இந்த லோ உடைக்கல. லோ உடச்சா தான் நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். இல்லை நம்ம வெயிட் பண்ணணும். வாங்க, மார்க்கெட் வந்து பாருங்கள், எடுத்து ஒரு புல்பேக் எடுத்து மறுபடியும் அந்த லோ பக்கத்தில் வந்து லோ உடைக்கல. உடச்சி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்ம புட் சைடு பார்க்கணும். உடைக்க மறுபடியும் மேலே ஏறுது. ஓகேவா, ஏறிட்டே இருக்குது. வெயிட் பண்ணணும். பார்த்தீங்க, கரெக்டாக பார்த்தீங்க, இங்கே பாருங்கள், கரெக்டாக நம்ம அந்த ஹையோட செகண்ட் ஹை, அந்த புல்பேக்கான ஹையை கண்டிப்பாக உடச்சி க்ளோஸ் வச்சிருச்சு. பாருங்களேன், இதுதான் இந்த ஹையை உடச்சி மேலே போன பிறகு இன்னொரு ஹை ஃபார்ம் ஆகிட்டு ஒரு புல்பேக் ஆகுது. புல்பேக் கீழே இறங்கிட்டு எப்போ இந்த செகண்ட் ஹையை உடச்சானோ அப்போ நம்ம கால் சைடு நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த கேண்டில் கரெக்டாக க்ளோஸ் வச்சு மேலே க்ளோஸ் வச்சுச்சு. அப்படின்னா இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்துடணும். நல்லா காமிக்க பாருங்க, இந்த கேண்டில் வந்து கரெக்டாக இந்த செகண்ட் ஹையை உடச்சி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போனா நம்ம கால் சைடில் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, இப்போ க்ளோஸ் வச்ச எந்த கேண்டில் வந்து 10-14 இந்த கேண்டில் வந்து தான் க்ளோஸ் வச்சுருக்கு. அப்படின்னா இதுக்கு அடுத்த கேண்டிலான 10-15 கேண்டிலில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். அவுட் ஆஃப் த மணியில் எந்த அவுட் ஆஃப் த மணி எடுக்கணும்னா, இப்போ வந்து நம்ம வந்து மேஜரான ஹை வந்து ஃபஸ்ட்டு ஹை, அதோட ப்ரீமியம் அளவு 25,795. அப்படின்னா ரவுண்டாக ஒரு 25,800 எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணி வந்து மினிமம் 200 500க்குள்ளே இருக்கிற அவுட் ஆஃப் த மணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் நம்ம வந்து ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இப்போ 25,800னா இதுலேருந்து ஒரு 300 தள்ளி இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். இப்போ 25,800 300 தள்ளி இருக்க அவுட் ஆஃப் த மணியான கால் ப்ரைஸ் என்னது 26,100. 26,100 கால் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணும்னு நான் வச்சுக்கோங்க. எப்போ க்ளோஸ் வச்சுருக்கேன், 10-14 க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா நெக்ஸ்ட்டுக்கு 10-15க்கு நம்ம வந்து 26,100 கால் ப்ரைஸை என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா, வாங்க பார்ப்போம். இப்போ வந்து 26,100 கால் ப்ரைஸ் நம்ம எடுக்கக்கூடியது நெக்ஸ்ட் வீக் கான்டாக்ட் எடுக்க போகிறோம். அதுக்கு ரீசன் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேவா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரம் 16ஆம் தேதி, இப்போ நெக்ஸ்ட் வீக்கான 23ஆம் தேதி கான்டாக்ட் எடுத்துக்கணும். நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 26,100 கால் ப்ரைஸ். நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போனா தான் நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது வந்து பையிங்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஒரு ஆப்ஷன் பையிங் எப்படி பண்ணலாம் அதுக்காக இந்த வீடியோ 1 மினிட் கண்ணி வச்சுக்கலாம். 10-15க்கு நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா நிஃப்டி வந்து 10-14 கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்படின்னா அடுத்த கேண்டில் ஓப்பன் பேஸ் என்ட்ரி எடுத்துடணும். மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ஒரு 1 to 1.5 ஹவர்ஸில் மோஸ்ட்லி வந்து ஒரு ஹை லோ ஃபார்ம் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். 10-15க்கு என்ட்ரி எடுத்துடணும்.
10 15 இந்த 10 15 ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு 95. இந்த 95 எந்த ப்ரீமியம் வந்து 70 to 100க்குள்ளே இருக்குது. அப்படின்னா 70 to 100 இருந்துச்சுன்னா நம்ம டார்கெட்டில் வந்து 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுவே 40 to 70 இருந்துச்சுன்னா ப்ரீமியம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். இது 20 30 இருந்துச்சுன்னா 3 பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ வந்து 95ங்கிறது 70 to 100க்குள்ளே இருக்குது. அப்போனா நம்ம டார்கெட் 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ட்ரி வந்து எவ்வளோ 95, நம்ம டார்கெட் வந்து 105. 105 எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் நம்ம என்ட்ரி வந்து இங்கே கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் பாருங்கள் பார்ப்போமா ரீச் ஆகிருக்குன்னு பார்ப்போம். கரெக்டாக பாருங்கள் நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. பாருங்க கரெக்டாக இங்கே வாங்க நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம டார்கெட் 105ங்க ரீச் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து அழகாக நம்ம 10 15க்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் ரீச் ஆனது கரெக்டாக 10:32 கேண்டில். அழகாக ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணியாச்சு. இப்படி தான் ஆஃப்டர் த மணி தான் ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து நிஃப்டியோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கான தான் சொன்னேன் அந்த லோ ஹை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்கிறது. ஓகேவா? வாங்க அழகாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. உடனே நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அழகாக நம்ம 10 15க்கு என்ட்ரி கிடச்சி 10 15க்கு என்ட்ரி கிடச்சிருக்கு 95ல். நம்ம டார்கெட் 105 கரெக்டாக 10:32க்கு வந்து கரெக்டாக டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நம்ம என்ட்ரியும் டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. இப்படி தான் அவுட் ஆஃப் த மணி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணுறேன் இந்த கான்செப்டை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணக்கூடிய 1 மினிட் கேண்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். அதனால் 1 மினிட் கேண்டை வச்சுக்கிட்டு நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு லோ ஃபார்ம் ஆகும். அந்த லோ ஃபார்ம் ஆகணும். லோவை நோட் பண்ணிக்கோங்க. அந்த லோ வந்து ஒரு ஹை ப்ரைஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஹையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஹையை உடச்சா மார்க்கெட் மேலே போகலாம். இது லோ உடச்சா மார்க்கெட் கீழே போகலாம். நம்ம எப்போ கன்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த மேலே ஹையை உடச்சிச்சின்னா ஒரு புல்பேக்காக கீழே இறங்கும். ஹையை உடச்சிட்டு ஒரு நியூ ஹை ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிட்டு ஒரு புல்பேக் ஆகும். அந்த புல்பேக் ஆகி அந்த ஹையை உடச்சா மட்டும்தான் நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். இதுவே லோ உடச்சிட்டுனா ஒன்றும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. லோ உடச்ச பிறகு ஒரு நியூ லோ ஃபார்ம் ஆகி ஒரு புல்பேக் எடுத்து அந்த செகண்ட் லோ உடைக்கணும். அப்படி உடச்சா மட்டுமே நம்ம புட் சைடு என்ட்ரி எடுக்கணும். இல்லை நம்ம வெயிட் பண்ணணும். எந்த சைடு பிரேக் அவுட் ஆகணும்னு பார்க்கணும். இது பேஸ் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.